கிருஷ்ணகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சரவணபவன், மாவட்ட செயலாளர் முருகன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீனிவாசலு, பொருளாளர் முனிரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவது போல் பொதுத்துறை ஓய்வூதியர்களுக்கும் பணிக்கொடை உச்ச வரம்பினை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்திட வேண்டும், மருத்துவ காப்பீடு முறை உறுதிப்படுத்த வேண்டும், மருந்து காப்பீடு இல்லாத அனைவரையும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சேர்த்திய வேண்டும், அகவிலைப்படியை உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல பொதுத்துறை ஊழியர்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவிக்கும் அதே தேதியில் இருந்து வழங்கிட வேண்டும், 70 வயது கடந்த முதியோர்களுக்கு கூடுதலாக 10% வழங்க வேண்டும், நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கங்களை சேர்ந்த ரங்கநாதன், முனியன், விஜயராஜன், நாகராஜன், கிருஷ்ணன், ரவிச்சந்திரன், ராஜாமணி, கோவிந்தசாமி, தேவராஜன், ராமசாமி, குணசேகரன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானவர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பிரதமரே, தமிழ்நாடு கோரியுள்ள பேரிடர் மீட்பு நிதி